Hello friends, welcome back to my channel Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா அரைக்கீரையை வச்சு ஒரு மசியல் மாதிரி பண்ண போறோம். அது வந்து எப்படி டிஃபரெண்டா வந்து பண்ணலாம், அது தக்காளி எதுவும் சேர்க்காம எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ நான் வந்து அரைக்கீரை ஃப்ரெஷ்ஷா அரைக்கீரை வந்து லீவ்ஸ் எல்லாமே வந்து கிள்ளி வச்சிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படினு சொல்லலாம். ரொம்ப வந்து இந்த பிரெக்னன்சி லேடிஸ் ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய வந்து எடுத்துக்கினீங்கன்னா வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்கு. அப்புறம் ரொம்ப வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். சோ அதனால வந்து கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் எப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமோ அப்போ வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம் கீரையை. இந்த மாதிரி தண்ணி நல்லா எடுத்துட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். கீரை செடி எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வந்து பூச்சிகள் எல்லாம் வந்து உட்காரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, மண் தூசி எல்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம ஒரு 2 டைம்ஸ் வந்து நார்மலாக க்ளீன் பண்ணுவோம்னா இப்போ 4 டைம்ஸ் டபுளாக வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து இப்போ தரோவாக க்ளீன் பண்ணி நல்லா அலசி கீரை எடுத்தாச்சு. நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறது பூண்டு பல் வந்து ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து இப்போ நல்லா வந்து நல்லா சுருங்கி, இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆட் பண்ணிடுவோம். இது வந்து நல்லா சுருங்கி நல்லா வந்து குக்கான பிறகு நம்ம வந்து சால்ட்டு அதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஒத்திடுச்சு. பூண்டு நம்ம கீரை கூட நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து கொஞ்சோண்டு புளி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே வச்சு குக் ஆகட்டும். ஸோ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சட்டியில் போட்டு நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். இதுக்கு தக்கன சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம், காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். அதோட பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து சுட சாதத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்து இந்த கீரை வந்து செஞ்சு சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு. ப்ரெக்னன்சி லேடிஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.